ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நீட் கான்செப்ட் இன் தமிழ். இதில் நம்ம செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனை டே 1ல் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லா லிவிங் லைஃப்பும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஒரு சிங்கிள் செல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதுக்கடுத்து ஒரு லார்ஜ் ஆர்கானிசமாக அது ஃபார்ம் ஆகுது. ஓகே, நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிங்கிள் செல்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிச்சு லைஃபு. அதுக்கடுத்து ஒரு ஆர்கானிசமாக நம்ம மாறணும், ஒரு ஹியூமன் பீயிங்காக ஆறணும். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த செல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வளர்றது குரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஓகே. அதுக்கடுத்து எல்லா செல்லும் ரீப்ரொடியூஸ் பண்ணுமா. அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்னா, 2ஆ டிவைடிங் இன்டூ த 2 2ஆ டிவைட் ஆகும். வித்து ஒவ்வொரு பேரண்டல் செல்லும் கிவிங் ரைஸ் டு அது 2 டாட்டர் செல்லா ஃபார்ம் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஒரு செல்லு 2ஆ பிரியும். 2ஆ பிரிஞ்சு அதுக்கடுத்து இது 2ஆ பிரிஞ்சு இங்க போகும். இது 2ஆ பிரிஞ்சு இங்க போகும். அப்போனா ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிச்சு 2 அதுக்கடுத்து 4 அப்படியே போகும். கூடிக்கிட்டே போகும். ஓகே. அதுக்கடுத்து இது என்ன பண்ணுதுன்னா, நியூலி ஃபார்ம் டாட்டர் செல் அதே வளர்ந்து அதுக்கு திரும்ப இதுவும் ஒரு டயத்துக்கு டிவைட் ஆகி ஒரு நியூ செல் பாப்புலேஷனை உருவாக்கும். ஓகே. அதுக்கடுத்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா, குரோத் அண்ட் டிவிஷன் ஒரு சிங்கிள் செல்லை ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸை மாறக்கூடிய தன்மையை உருவாக்குது அந்த செல்லுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குரோத் அண்ட் டிவிஷன். அதுக்கடுத்து செல் சைக்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கு செல் டிவிஷன்ங்கிறது முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஓகே. அதுக்கடுத்து அந்த செல் டிவிஷன் நடக்கும்போது என்னென்னா டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகும். ஓகே. அதுக்கடுத்து செல் குரோத் ஆகும். இது 2மே நடக்கும். அப்புறம் செல் டிவிஷன், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், செல் குரோத் எல்லாமே இதில் செல் டிவிஷனில் அப்போ நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகே. செல் டிவிஷன் ஒரு ப்ராசஸ்ஸு, டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகிறது ஒரு ப்ராசஸ்ஸு, செல் க்ரோத் ஆகிறது ஒரு ப்ராசஸ். எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டட் வேல இருக்கணும். ஓகே. நீ பண்ணா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அது 2 சண்டை போட்டு எல்லாமே ஒரு ப்ராசஸில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டாங்கன்னா, இப்படி எந்த ஒரு 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 ரியாக்ஷன் ஒரு செல் டிவிஷன் ஒரு ப்ராசஸே நடக்காமல் போயிடும். அதனால ஒரு கோஆர்டினேட்டட் வேல இது நடக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் ப்ரோகேனி செல் ஃபார்மேஷன், கரெக்ட் டிவிஷன், அது மட்டும் இல்லாமல் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோகேனி செல், அந்த ப்ரோகேனி வரப்போகிற டாட்டர் செல்லில் ஒரு இன்டாக்ட் ஜீனோம் இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து இது என்ன பண்ணுன்னா, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட் பை விச் இந்த செல் டூப்ளிகேட் ஜீனோமை டூப்ளிகேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லுக்கு தேவையான இது கான்ஸ்டியூவன்ட்டனா தேவையானதை சிந்தசைஸ் பண்ணும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இது டிவைட்ஸ் இன்டூ 2 டாட்டர் செல்லாக டிவைட் ஆகிறது மொத்தமாக சேர்ந்து அது செல் சைக்கிள்னு சொல்கிறாங்க. செல் க்ரோத்னா என்னென்னா, இன்னொரு வேர்ட்ஸில் சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டோபிளாஸ்மிக்னா உள்ளக்குள்ள லிக்யூட் மாதிரி இருக்குல்ல, அது இன்க்ரீஸ் ஆகிறது. அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்புறம் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேஜில் மட்டும்தான் செல் சைக்கிள் அப்போ நடக்கும். ஓகே. ரிப்ளிகேட்டட் குரோமோசோம் அதாவது டிஎன்ஏ அது என்னென்னா டாட்டர் நியூக்ளிக்கு போய் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிறதுக்கு அதுக்கடுத்து அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அதுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் நடக்கும் அந்த செல் டிவிஷன். அப்போ இது போய் டிஎன்ஏ டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது எல்லாமே ஜெனட்டிக் கண்ட்ரோல்குள்ளேயே இருக்கும். அப்புறம் ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு யூகேரியோட்டிக் செல் சைக்கிள் எப்படின்னா ஹியூமன் செல் சைக்கிளில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாங்க. ஓகே. செல் ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அது செல் டிவைட் ஆகிட்டு தான் இருக்குமா. ஓகே. அது 24 ஹார்ஸ் எவ்ரி 24 ஹார்ஸுக்கு செல் டிவைட் ஆகும். அதுக்கடுத்து டூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள் ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிவைட் ஆகும். ஓகே. டிஃபர் ஆகும். ஓகே. செல் டைப்பை வச்சு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா கேன் ப்ராசஸ் த்ரூ த செல் சைக்கிள் இன் ஒன்லி 90 மினிட்ஸில் அது நடக்கும். ஓகே. பாதி எடுத்துக்கிட்டோம்னா 24 ஹார்ஸு, நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 24 ஹார்ஸு. இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பாதி பேர் மந்த்து, இயரு அப்படி கூட இருக்கும். ஓகே. செல் சைக்கிளை இன்டர்ஃபேஸ், எம்ஃபேஸ்ன்னு பிரிக்கிறாங்க. எம்ஃபேஸ் மைட்டாசிஸ் ஃபேஸ். எம்ஃபேஸ் ஒரு ரெப்ரசன்ட் த ஃபேஸ் வென் த ஆக்சுவல் செல் டிவிஷன் ஆக்சுவலாக நடக்கிற செல் டிவிஷன் நடக்கிற பகுதியை எம்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர் மைட்டாசிஸ் அக்கர். இந்த இன்டர்ஃபேஸ் ரெப்ரசன்ட் த ஃபேஸ் பிட்வீன் த 2 எம்ஃபேஸுக்கு நடுவில் உள்ள இடத்த ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த இடத்த இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் டு நோட் தட் 24 மணி நேரத்தில் ஆவரேஜாக டூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. செல் டிவைட் ப்ராப்பர் லாஸ்ட் ஃபார் ஒன்லி அபவுட் an hour. இந்த இன்டர்ஃபேஸ் லாஸ்ட் ஃபார் மோர் தென் 95% ஆஃப் த செல் சைக்கிள் நடக்கிற டூரேஷன் மொத்தம் 24 ஹார்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் 95% இன்டர்ஃபேஸ் தானா.
அது ரெடி ஆகுறதுனா அதில் மிச்சம் உள்ள 5%, அதாவது 1 மணி நேரம் தான் வந்து அங்கே வந்து மைட்டாசிஸ் ஃபேஸ் எம் ஃபேஸே நடக்குமா. அதான் சொல்கிறாங்க. இந்த எம் ஃபேஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நியூக்ளியர் டிவிஷன் மூலியமா. அதுக்கடுத்து கரஸ்பாண்டிங் டு த செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் குரோமோசோம். டாட்டர் குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகிறத வந்து காரியோகைனசிஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எப்படி முடியும்னா சைட்டோபிளாசம் வந்து டிவிஷன் மூலியமா சைட்டோகைனசிஸ். இன்டர்ஃபேஸ், that is the resting phase is a time during which the cells for division by undergoing both cell growth and DNA replication. இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னா அது அந்த டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த செல்லு வளர்ந்து அதுக்கடுத்து டிஎன்ஏ அதை ரிப்ளிகேட் ஆக்கி ரெடியாக வச்சுருக்க அந்த ஸ்டேஜ் தான் இன்டர்ஃபேஸ். இல்லைன்னா அது பேர் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து அந்த இன்டர்ஃபேஸை G1 ஃபேஸ், எஸ் ஃபேஸ், G2 ஃபேஸ் வராங்க. கேப் 1 சிந்தசிஸ், அதுக்கடுத்து கேப் 2. G1 ஃபேஸ் என்னன்னா இன்டர்வல் பிட்வீன் த மைட்டாசிஸ் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் தொடங்குறதுக்கும் அதுக்கடுத்து மைட்டாசிஸ் நடக்கிறதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்வல் தான் G1 ஃபேஸஸ் வராங்க. G1 ஃபேஸ் அப்போ என்ன நடக்கும்னா செல் வந்து மெட்டபாலிக்காக ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. அது என்னன்னா டிஎன்ஏ சிந்தசிஸ் இல்லைன்னா ரிப்ளிகேஷன் அங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறத வந்து இது பண்ணுற மாதிரி நடக்குமா. டூரிங் திஸ் டைம் அப்போல வந்து அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஒரு செல்லுக்கு வந்து டபுள் ஆகும். அதுக்கடுத்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து 2C இருந்துச்சுன்னா அது 4Cயாக மாறும். ஆனால் வந்து அங்கே குரோமோசோம் நம்பர் வந்து எந்த ஒரு இன்க்ரீஸும் நடக்காது. நோ இன்க்ரீஸ் இன் குரோமோசோம் நம்பர். இஃப் த செல்லில் வந்து டைப்ளாய்டு இல்லை 2N நம்பர் வந்து குரோமோசோம் G1ல இருந்துச்சுன்னா ஈவன் ஆஃப்டர் எஸ் ஃபேஸ் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் ரிமைன் த சேம். குரோமோசோம் வந்து அப்படியே தான் இருக்கும், 2N-ஆக தான் இருக்கும். ஆனால் இது டிஎன்ஏ மட்டும்தான் 2C வந்து 4C ஆகும். ஆனால் குரோமோசோம் வந்து டிப்ளாய்டாக இருந்துச்சா டிப்ளாய்டாக தான் இருக்கும், 2N இருந்துச்சா 2N-ஆக தான் இருக்கும். இன் அனிமல் செல் டூரிங் எஸ் ஃபேஸ் சிந்தசைஸ் ஃபேஸ் அப்போ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் வந்து நியூக்ளியர் எங்கே பிகின்ஸ் ஆகுனா தொடங்கும்னா நியூக்ளியஸில். அதுக்கடுத்து சென்ட்ரியோல் டூப்ளிகேட்ஸ் இந்த சைட்டோபிளாசமில் சென்ட்ரியோல் வந்து டூப்ளிகேட் ஆகிடும். அப்புறம் வந்து டூரிங் த G2 ஃபேஸ் அப்போ ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மைட்டோசிஸ் while cell growth continues. இது மைட்டோசிஸ்காண்டி அது வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் செல் growth வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்புறம் சம் செல்ஸ் அடல்ட் அனிமல்ஸில் டு நாட் அப்பியர் டு எக்ஸிபிட் டிவிஷனே நடக்காது. எக்ஸாம்பிள் ஹார்ட் செல்ஸ்னால் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து செல் வந்து டிவைட் ஆகாது. அதை சொல்கிறாங்க மெனி அதர் செல் டிவைட் ஓன்லி. தேவையான இடத்துக்கு மட்டும்தான் வந்து நிறைய செல்ஸ் டிவைட் ஆகுமா. ஆஸ் நீடட் ஏதாச்சும் வந்து அடிபட்டு இன்ஜூர் ஆயிடுச்சு இல்லைன்னா செல் செத்து போச்சுன்னா அந்த இடத்துல மாற்றுறதுக்காண்டி அந்த இடத்துல வந்து தேவையான இடத்துக்கு மட்டும் அந்த செல் டிவைட் ஆகி ரீப்ளேஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து திஸ் செல்ஸ் தட் டூ நாட் டிவைட் ஃபர்தர் எக்ஸிட் G1 ஃபேஸ். G1 ஃபேஸுக்கு போய் அதுக்கு மேலே வந்து வெளியாகாது. டூ நாட் எக்ஸிட் ஆகாது. டு என்டர் அதுக்கடுத்து ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடும். எக்ஸாம்பிள் அது குவைசன்ட் ஸ்டேஜ், அதாவது G0. ஓகே, ஆஃப்டர் செல் சைக்கிளுக்கு போயிடும். செல் இந்த ஸ்டேஜ் அப்படியே வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும். பட் நோ லாங்கர் proliferate unless called. அதுக்கு நான் வந்து நீ எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது வந்து எந்த டிவைட் ஆகாது. ஓகே, தேவையான இடத்துக்கு மட்டும் டிவைட் ஆகும். ஓகே, இன் அனிமல்ஸ் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இஸ் ஒன்லி சீன் இன் த டைப்ளாய்ட் சொமேட்டிக் செல். அனிமல்ஸில் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வந்து டைப்ளாய்ட் சொமேட்டிக் செல்லில் மட்டும்தான் தெரியும். எகெயின்ஸ்ட் திஸ் த பிளான்ட் கேன் ஷோ மைட்டாட்டிக் டிவிஷன். ஹாப்ளாய்ட்லேயும் தெரியும், டைப்ளாய்ட் செல்லையும் வந்து பிளான்ட்ஸ் காமிக்கும். ஆனால் அனிமல்ஸ் வந்து டைப்ளாய்ட் சொமேட்டிக் செல்லில் மட்டும் காமிக்கும். ஓகே, எம் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா most dramatic period of the cell cycle, M phase. Okay, major reorganization of virtually all components of the cell. எல்லா செல்லோட ரீஆர்கனைசேஷன் எல்லாமே நடக்கிறது இந்த ஸ்டேஜில் தான். நம்பர் ஆஃப் குரோமோசோம் பேரண்ட்லேயும் ப்ரோகன்லேயும் வந்து சேமாக தான் இருக்கும். அதுதான் பேர் வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த கன்வீனியன்ஸ் மைட்டோசிஸ் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு 4 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. ஓகேயா, என்னென்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ்ன்னு பிரிக்கிறாங்க. ப்ரோஃபேஸுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் மைட்டாசிஸ். இது வந்து எஸ் ஃபேஸு, அதுக்கு G2 ஃபேஸு ஆஃப் இன்டர்ஃபேஸை வந்து ஃபாலோ. எஸ் ஃபேஸ் G2 ஃபேஸ்க்கு அடுத்து அதுக்கடுத்து ப்ரோஃபேஸ் வரும். ஓகே,
அந்த SN G2 ஃபேஸ் அப்போ நியூ DNA மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆர் நாட் டிஸ்டிங், ஆனால் தனியாக இருக்காது, தனித்தனியாக டிஸ்டிங்காக இருக்காது, பட் இன்டர்வைன் ஒன்றா இருக்கும். ப்ரோஃபேஸ் இஸ் மார்க்டு பை த, எப்படி வந்து ப்ரோஃபேஸ் வந்துச்சுன்னு தெரியும்னா, கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல்னால் வந்து கண்டென்சேஷனாக நடக்கும். அப்புறம் வந்து குரோமோசோமல் மெட்டீரியல் வந்து அன்டாங்கிள்ட் அண்ட் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் குரோமாட்டின் கண்டென்சேஷன் நடக்கும்போது இது வந்து குரோமோசோமல் மெட்டீரியல்லாம் அன்டாங்கிள் ஆகும். அப்புறம் இந்த சென்ட்ரியோல் வந்து விச் ஹேட் அண்டர்கான் எஸ் ஃபேஸ் அப்போ வந்து டூப்ளிகேட் ஆச்சுல, அது வந்து இப்போ வந்து ஆப்போசிட் போல்ஸுக்கு ஒன்று வந்து இந்த சைடு, இன்னொன்று வந்து இந்த சைடுன்னு ஆப்போசிட் போலுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரோஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி இருந்ததுன்னா, குரோமோசோமல் மெட்டீரியல் வந்து கண்டென்ஸ் ஆகி டு ஃபார்ம் அ கம்பேக்ட் மைட்டோட்டிக் குரோமோசோமாக மாறுறப்ப அதுக்கு குரோமோசோம் ஆர் சீம் டு பி எப்படி இருக்குன்னா, 2 குரோமாட்டிட் வந்து அட்டாச் டுகெதர் பை சென்ட்ரோமியர்னால சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகிருக்க மூலியமாக நம்மளுக்கு தெரியும். அப்புறம் வந்து இனிஷியேஷன் ஆஃப் அசம்பிளி ஆஃப் மைட்டோட்டிக் ஸ்பிண்டில் வந்து அப்படியே வந்து போய் அப்படியே அரேஞ்ச் ஆகிற மூலியமாகவும், அதுக்கடுத்து மைக்ரோடியூபல்ஸ், அது மட்டும் இல்லாமல் புரோட்டீனேஷியஸ் காம்போனன்ட் ஆஃப் த செல் சைட்டோபிளாசம் இந்த ப்ராசஸ்லனா வந்து மொத்தமாக இருக்கிற மூலியமாக வந்து நம்மளுக்கு ப்ரோஃபேஸ் முடிய போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் செல் ப்ரோஃபேஸோட எண்டப்போ எப்போ வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது கோல்கி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியோலஸ், அதுக்கு நியூக்ளியர் என்வலப் எதுவுமே வந்து தெரியாது, மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாஃபேஸ்னால் என்னன்னு எடுத்தோம்னா, கம்ப்ளீட் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் நியூக்ளியர் என்வலப் வந்து மேலே சுற்றி உள்ள நியூக்ளியர் என்வலப் ஃபுல்லாக வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஓகே, அது மூலியமாகவும் அதுக்கு மார்க்ஸ் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ். செகண்ட் ஃபேஸ்னா மெட்டாஃபேஸ். இதுக்கு ஹென்ஸ் குரோமோசோம் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ த சைட்டோபிளாசம்ஸ் வந்து அந்த குரோமோசோம் உள்ளுக்குள்ள உள்ளது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் பை த ஸ்டேஜ். அதுக்கடுத்து கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் வந்து இஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி தே கேன் பி இப்போ வந்து மைக்ரோஸ்கோப்லால் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கடுத்து இந்த ஸ்டேஜ் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த குரோமோசோமோட மார்ஃபாலஜி அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஈஸியாக வந்து படிக்கக்கூடிய ஸ்டேஜாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேஜ் அப்போ வந்து மெட்டாஃபேஸ் குரோமோசோம் வந்து 2 சிஸ்டர் குரோமாட்டிடால் மேடப்பாக இருக்கும். அது எல்லாமே சென்ட்ரோமியரால் நடுவில் வந்து ஒட்டி இருக்கும். அதில் வந்து என்ன இருக்குது, அந்த சென்ட்ரோமியர் மேலே ஒரு ஸ்மால் டிஸ்டிங் ஷேப் ஸ்ட்ரக்சர், அதாவது கைனட்டோகோர் வந்து இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் போய் ஒட்டிக்கிற இடம் வந்து கைனட்டோகோர் formed by the spindle fibers to the chromosome at that are moved into that position at the center of the cell. செல்லுக்கு அது போய் பொட்டிக்கிட்டு சென்டரில் போய் இப்படி ஃபார்ம் ஆயிரும் லைனா. இந்த மெட்டாஃபேஸ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த அப்படியே வந்து ஒரு ஈக்குவேட்டர் லைஸ் அப்படியே ஈக்குவேட்டராக போய் நின்றுக்கிறது. ஒன் குரோமாட்டிட் ஆஃப் ஈச் குரோமோசோம் கனெக்டட் பை த கைனட்டோகோர் டு த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃப்ரம் ஒரு போல்லேருந்து ஒரு குரோமாட்டிட் வந்து அப்படியே கைனட்டோகோரில் ஒரு பக்கம் போய் ஒட்டிக்கிறது, இன்னொன்று வந்து இந்த சைடு ஒட்டிக்கிறது, அப்படி இருக்கும். ஓகே, ஒன் போல் இன்னும் ஒரு போல் இந்த சைடும் இன்னொன்று போல் இப்படியும். அண்ட் இட்ஸ் சிஸ்டர் குரோமாட்டிட் கனெக்டட் பை டு இட்ஸ் கைனட்டோகோர் டு ஸ்பிண்டில் ஃபைபர் ஃப்ரம் த ஆப்போசிட் போல். அதே மாதிரி இது வந்து இவங்க அக்கா ஒரு ஆள் பக்கம், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம், சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து ஒட்டிக்கிடுவாங்க. அப்போலாம் ஒரு பிளெயின் ஆஃப் இது நடக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த டயக்ராமில் இந்த நடுவில் அது மாதிரி இங்கே இருக்கும். ஓகே, பிளெயின் ஆஃப் அலைன்மெண்ட் நடக்குது, அதை வந்து மெட்டாஃபேஸ் பிளேட்னு சொல்கிறாங்க. ஓகே, மெட்டாஃபேஸில் வந்து ஃபீச்சர்ஸ் வரோம்னா, ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து குரோமோசோமோட கைனட்டோகோரில் போய் ஒட்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஈக்குவேட்டர் மாதிரி நல்லா நின்றுக்கிட்டு ஒரு மெட்டாஃபேஸ் பிளேட் வந்து நடக்கும். ஓகே, இது ரெண்டுமே வந்து இதோட ஃபீச்சர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டே 2க்குள்ளே பார்ப்போம்.